Hare Krishna. Hare Krishna. Warm welcome to today's class. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து சாப்டர் 26வது சாப்டர் கிருஷ்ணா புக்ல இருந்து பார்க்க போறோம். இதை நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தை வேண்டி பகவான் கிருஷ்ணர்கிட்டயும் நம்மளுடைய ஆச்சாரியாரான பிரபுபாதர் கிட்டயும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாகர்ஷலாகய சக்ஷுருன்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் येन பூதலே ஸ்வயம் ரூப கதா மह्यं ததாதி ஸ்வபதாந்திகம் वन्देऽहं श्रीगुरो श्रीयुधपथकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साकरजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं हरिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्य देवाय को ब्राह्मणहिताय च जगतिदाय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमो महावादन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरवत्वेश नमः. गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्ण भक्ताय तद्भक्ताय नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादे पाश्चात्यदेशधारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा to everyone. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து 29th சாப்டர் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்னது வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ரீகேப் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்? கோவர்தன பூஜை ஆச்சு இல்லையா? கோவர்தன பூஜை வந்து எப்போ ஆச்சு? அமாவாசையில் ஆச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது தொடர்ந்து 7 நாள் ஆச்சு. கோவர்தன லீலை வந்து 7 நாள். கிருஷ்ணர் வந்து அந்த மலையை கோவர்தன மலையை 7 நாள் தன்னுடைய இடது சுண்டு வெள்ளர்ல தூக்கி வச்சுட்டு இருந்தாருன்றதை பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்திரன் வந்து தவனுடைய தவறை புரிஞ்சுக்கிட்டு வந்து கேட்கிறார், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறார் இல்லையா? அப்புறம் வந்து அந்த 11ஆம் நாள்ல வந்து என்ன சொல்றோம்? ஏகாதசின்னு சொல்றோம், ஆமாவா? ஏகாதசி அன்னைக்கு என்ன பண்றாரு? நந்த மகாராஜா விரதம் இருக்கிறாரு. அது துவாதசியில முடிக்கணுன்றதுக்கோசம் போய் குளிக்கிறார். குளிக்கிறது வந்து அசுர டைம்ல குளிச்சிங்க, அதனால வந்து நீங்க அவரை வந்து யார் அரெஸ்ட் பண்ணது? ஹரே கிருஷ்ணா. சூப்பர். வருணனுடைய சர்வன்ஸ் எல்லாம் வந்து படைகள் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் வருணதேவர் கூட்டிட்டு போன நந்த மகாராஜாக்கு பயமா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாரு? பலராம கிருஷ்ணரை நினைச்சாரு. அவங்க என்ன பண்ணாங்க? அங்க வந்துட்டாங்க இல்லையா? சோ அங்க வந்துட்ட உடனே அப்ப வருணதேவர் வந்து தனக்கு வந்து நான் தப்பு பண்ணேன்றதை ரியலைஸ் பண்ணாரு. அப்ப வந்து என்ன கேட்டாரு? அவர் வந்து அவரை வெல்கம் பண்ணார். எப்பவுமே நம்ம பெரியவங்களும் சரி, பகவான் கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணணும். அப்புறம் வந்து அவர் செஞ்ச தப்பு நான் தெரியாம உங்க அப்பான்னு தெரியாததுனால நான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு இல்லையா? சோ இது மாதிரி உபசரணம் பண்ணணும் நம்ம. ஓகே, அன்பா பேசி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் இல்லையா? அது மாதிரி பண்ணாருன்றத பார்த்தோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஹரே கிருஷ்ணா.
எஸ் மாதாஜி. எஸ் மாதாஜி. இதெல்லாம் வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சா, அதுக்கு அடுத்தது ஒரு புது மாசம் பிறக்குது. அந்த மாசத்து பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரத் சீசன் சொல்லிட்டு. அதாவது ஃபுல் மூன் ஆஃப் நைட் ஆஃப் அஸ்வினா. அஸ்வின மாசத்துல இது வந்து யூசுவலி நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செப்டம்பர், அக்டோபர் மந்த்த வந்து அஸ்வினான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க வர ஒரு பௌர்ணமிக்கும் வந்து ஒரு பேர் இருக்குது. இந்த மாசத்துல வர பௌர்ணமிக்கு பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரத் பூர்ணிமான்னு சொல்லிட்டு. ஓகேவா? இங்க தெரியுதா? சரத் பூர்ணிமான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த பூர்ணிமான்னும் போது என்ன? முழு நிலவு. பௌர்ணமி என்னது வந்து முழு நிலவு. நம்ம கிருஷ்ணர் வந்து எந்த வயசுல வந்து கோவர்த்தன லீலை பண்ணாரு? எந்த வயசுல? 7 இயர்ஸ். ஓகேவா? அந்த கோவர்த்தன லீலை நடந்தது எத்தன நாளு? இப்பதானே சொன்னோம். ஆ, இப்ப நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? 7 டேஸ் மவுண்டன லிஃப்ட் பண்ணாரு. 7 இயர்ஸ் அவருக்கு 7 வயசு ஆகும்போது அந்த லீலைய பண்ணாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்ப வந்து இருக்கிற இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, ராசா டான்ஸ். அது வந்து எந்த வயசுல பண்றாருன்னா, 8 வயசுல பண்றாரு. ஓகேவா? அது என்னது ராசா டான்ஸ்ன்னா என்னன்னா, நம்ம ஸ்கூல்ல ஆனுவல் டேலலாம் வந்து என்ன பண்ணுவோம்? குரூப் டான்ஸ் பண்ணுவோம் இல்லையா? குரூப் டான்ஸ் பண்ணுவோம் இல்லையா? அது வந்து இந்த மெட்டீரியல் லைஃப்ல பண்ணா வந்து அது வந்து ராசா டான்ஸ்ன்னு சொல்றோம். அதே வந்து ஆன்மீக லோகத்துல பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து இங்க குரூப் டான்ஸ் சொல்றோம். அதே ஆன்மீக லோகத்துல வந்து பண்ணா அது வந்து ராசா டான்ஸ்ன்னு சொல்றாங்க. சோ இங்க வந்து யார் யாரெல்லாம் பண்றோம்? நம்ம ஆனுவல் டேஸ்க்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். இல்லையா? ஆமா தானே? ஆனுவல் டே ஏதாவது ஒரு காம்படிஷன் எல்லாம் இருக்கும்போது அத பண்றோம் தானே? அது மாரி இப்போ வந்து இங்க வந்து இந்த நம்ம பார்க்க போற ஸ்டோரியில பார்த்தீங்கன்னா, இந்த ராசா டான்ஸ் வந்து கோபிகள் பண்றாங்க. கோபிகள் பிளஸ் கிருஷ்ணா. இவங்க எல்லாம் சேர்ந்து டான்ஸ் பண்றாங்க. ஓகேவா? சோ, அப்ப வந்து கோபிஸ்ன்னா யார் இந்த இடத்துல? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபிஸ் ஆர் எட்டர்னல் அசோசியேட் ஆஃப் பகவான் கிருஷ்ணர். இப்ப வந்து நம்ம ஒரு ட்ராமாலாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து என்ன வேணும்? நமங்களுக்கு நெறைய கேரக்டர் வேணும் இல்லையா? ஒருத்தர் வந்து கிங்கா இருக்கணும், ஒருத்தவங்க குயினா இருக்கணும், ஒருத்தர் மந்திரியா இருக்கணும், படை தலைவன் இருக்கணும், சேனாதிபதி இதெல்லாம் நெறைய கேரக்டர்ஸ் வேணும் தானே? ஆமாவா? இல்லையா? ஆமா ஆ. மாதாஜி. அப்போ அது மாரி கடவுள் வந்து ஏதாவது லீலை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வருவாங்க. ஓகேவா? அப்படி வந்தவங்க தான் இப்ப இந்த விருந்தாவன லீலையில பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்திருக்காரு இல்லையா? அவரோட பலராமரு, கோபிஸ் எல்லாம் கூட்டிட்டு வராரு. அவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கோலோகல விருந்தாவனம் இருக்கு இல்லையா? ஸ்பிரிச்சுவல் அபோர்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்தார். அவங்க தான் அந்த கோபிஸ். அவங்க யாரும் இல்ல. ஸ்ரீமதி ராதாராணி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருடைய இன்டர்னல் பொட்டன்சி. ஓகேவா? இன்டர்னல் பொட்டன்சி. கடவுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் எனர்ஜி இருக்கு. 3 விதமான எனர்ஜி இருக்கு. ஓகேவா? எக்ஸ்டர்னல் எனர்ஜி, மார்ஜினல் இன்டர்னல் எனர்ஜி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி, மார்ஜினல் ஆ எனர்ஜி. சூப்பர். ஓகேவா? ராதாராணி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் எனர்ஜி தான் வந்து ராதாராணி. அவங்க வந்து டாப் மோஸ்ட் டிவோட்டி. அவங்களுக்கு வந்து எப்பவுமே கிருஷ்ணர ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணருக்கு என்ன சேவை செய்யலாம்ன்னு எப்பவுமே நெனச்சுட்டே இருப்பாங்க. சோ, அதுக்கு அவங்க கிட்ட இருந்து வந்த எக்ஸ்பான்ஷன் தான் இந்த கோபிகாஸ். ஓகேவா? கோபிஸ். ஸோ, அப்போ வந்து என்ன தெரியுது? கோபிஸ்ன்னா எட்டர்னல் அசோசியேட்ஸ். அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமதி ராதாராணியோட எக்ஸ்பான்ஷன்ஸ். அவங்கலாம் வந்து தே ஆர் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பிளெஷர் பொட்டன்சி ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. ஓகேவா? கடவுளுக்கு வந்து சந்தோஷம் குடுக்கறதுக்கோசம் சேவை செய்றவங்க தான் அவங்க எல்லாம். ஓகேவா? ஸோ, அ இது மாரி இருக்கிறாங்க. ஓகேவா? இப்ப கோபிஸ்ன்னா யாருன்னு தெரியும். கிருஷ்ணான்னா யாரு? கிருஷ்ணா இஸ் த சுப்ரீம் பெர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட். ஏன் அவர வந்து சுப்ரீம் சொல்றாங்கன்னா, ஏன்னா, அவருக்கு நிகரான, ஈக்குவலான பெர்சன் யாரும் இல்ல. அவர விட மேல இருக்கிற பெர்சனும் யாரும் இல்ல. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஆ இதுதான். இந்த 2 கேரக்டர் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சோ இந்த கோபிஸ் எல்லாம் எங்க வசிக்கிறாங்க? இந்த உலகத்துக்கு வந்த பிறகு, நமக்கோசம் வந்தாரு. கிருஷ்ணர் அவதாரம் துவாபர யுகத்துல. ஆமா தானே? எஸ் மாதாஜி. எஸ் ஆ. மாதாஜி. ஓகே. சோ அவர் வராரு. மாடு மேய்க்கும் சிறுவனா இருந்து மாட்டெல்லாம் மேய்ச்சுட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருந்தாரு இல்லையா? சோ இப்போ ஒரு 8 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அப்போ வந்து என்ன ஆகுது? ஆ இந்த பிருந்தாவனத்துல வந்து இது ஒரு இன்சிடென்ட்ஸ். சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் ஒரு 2 டெர்ம்ஸ் சொல்றேன். அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அ நம்ம வந்து நார்மலா கேட்டுருப்போம். லவ் இந்த வேர்ட். அப்புறம் லஸ்ட் இல்லையா? நம்பலாம் யாருன்னு கேட்டா நம்ம என்னன்னு சொல்லணும் ஆன்ஸரு? ஹூ ஆர் யூன்னு நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன சொல்லணும்? இத்தன நாள் நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஹூ ஆர் யூ?
I am Jiva. வெரி குட், சூப்பர். ஹரி போல். ஐ எம் ஏ ஸ்பிரிட் சோல், ஐ எம் ஜீவாத்மா இல்லவா? கடவுள் வந்து விபு ஆத்மா, பெரியவர். நம்ம வந்து சின்னவங்க, எல்லாரும் அணு ஆத்மா இல்லையா? ஸோ இந்த அணு ஆத்மாக்கோசம் நம்ம எனக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்த பௌதீகத்துக்கு வந்திருக்கோம். இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல வந்ததுனால சில மெட்டீரியல் திங்ஸை வந்து நம்ம என்ன நினைச்சுட்டோம், நான் தான் இந்த உடம்பு. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களால ஆனது இல்லையா? ஸோ இது வந்து டெஸ்ட்ராயபிள், பட் சோல் வந்து டெஸ்ட்ராய் ஆகிறது இல்லை. ஆமா தானே? ஸோ இப்போ வந்து இந்த மெட்டீரியல் பிளாட்ஃபார்ம்ல நம்ம என்ன பண்றோம்? நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்கோசம் என்னெல்லாம் பண்றோம்? நமக்கு பிடிச்ச விஷயங்கள செய்றோம். அதுல வந்து சாப்பிடுறது, தூங்குறது, டிவி பார்க்கறது, கேம்ஸ் விளையாடுறது எல்லாம். ஆமா தானே? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம திருப்திக்கோசம் பண்றோம். அத வந்து லஸ்ட்ன்னு சொல்றாங்க. அதே புலன்கள இப்ப கண்ண வச்சு நம்ம டிவி பார்க்கறதுக்குன்னா, நம்ம இப்பல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கிருஷ்ணாக்கு ரிலேட்டடா விஷயங்கள பேசிட்டு இருக்கோம். அந்த டெக்ஸ்ட்ட பார்த்துட்டு இருக்கோம். ஆமா தானே? சோ நம்ம புலன்களை யாரோட திருப்திக்கோசம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? யாரோட சேவையில யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? கிருஷ்ணா. கிருஷ்ணாவோட சேவை. கிருஷ்ணா இல்லையா? இஸ் a supreme person இல்லையா? சோ அதனால இப்ப நமக்கு என்ன ஆகுது? கடவுளுக்கும் நம்மகிட்ட இருக்கிறது என்ன அன்பு? தட் இஸ் கால்ட் as லவ். ஓகேவா? இப்ப 2 வார்த்தைகள் சொல்லுங்க. மாதாஜி, நம்மளால எல்லா இதுலயும் கிருஷ்ணரை நினைச்சுக்க முடியும். ஆனா பொறாமையால மட்டும் கிருஷ்ணர் பக்தி பண்ண முடியாது மாதாஜி. ஹரி போல் ஜிஷ்ணு, சூப்பர். ஓகேவா? சோ இப்ப வந்து நமக்கு என்ன, நம்ம என்ன பேசுறோம்? லஸ்ட் அண்ட் லவ்வோட வேர்டுக்கு டிஃபரன்ஸ் மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சே எஸ் ஆர் நோ எவ்ரிவன். எஸ் மாதாஜி. எஸ் மாதாஜி. சோ இப்போ வந்து இத புரிஞ்ச உடனே நம்ம நெக்ஸ்ட்டுக்கும் இன்னொரு விஷயத்த சொல்றேன். இப்போ வந்து நம்ம எல்லாரும் வந்து புலன் இன்பத்துல வந்து புலன் திருப்திக்கோசம் நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்கோசம் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. நம்ம இச்சைகளுக்கோசம் நம்ம காலையில 8 மணிக்கு எழக்கூடாது. காலையில எழுந்து கடவுளுக்கு வந்து பூஜை பண்ணணும், சாண்டிங் பண்ணணும், பகவத்கீதை எல்லாம் படிக்கணும். ஓகேவா? இப்படி வந்து பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ வந்து மெட்டீரியல் பிளாட்ஃபார்ம், ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம் 2 வச்சுக்கலாம். சோ மெட்டீரியல் பிளாட்ஃபார்ம்ல என்ன பண்றோம் நம்ம? ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோயேன், அவர் வேலைக்கு போறாரு. வேலைக்கு போனா என்ன வரும்? காசு வரும். காசு வந்தா என்ன பண்ணலாம்? வீட்ல இருக்கிற பசங்களுக்கு துணிமணி வாங்கி குடுக்கலாம். அவங்களுக்கு வேண்டிய உணவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஃபீஸ் அதெல்லாம் கட்டலாம். இல்லையா? ஸோ அது அவர் போய் வேலை செய்றாரு. யாரோட திருப்திக்கோசம்? நான் இதெல்லாம் செஞ்சு நான் சந்தோஷமா இருப்பேன். என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பசங்களுக்கு செஞ்சு நான் சந்தோஷமா இருப்பேன்னு அவர் நினைக்கிறார். இல்லையா? அது வந்து தான் மெட்டீரியல் பிளாட்ஃபார்ம். ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம் வச்சுக்கோங்க. அது என்னன்னா, இங்க வந்து அவரு போய் வேலை செய்றாரு இல்லையா? அதே அந்த மாஸ்டர் வந்து அவருக்கு காசு குடுக்கலன்னு வச்சுக்கோவேன், அடுத்த நாள் போய் வேலை செய்வாரா? செய்ய மாட்டாங்க செய்ய மாதாஜி. மாட்டாரு இல்லையா? சோ இங்க வந்து ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட், மணி இல்லையா? சோ ஒண்ணு எதிர்பார்த்து தான் செய்றாரு. அதே நம்ம ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம்ல எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து காசு இல்ல. வி ஆர் சர்விங் டு கிருஷ்ணா பை அவர் லவ். ஓகே. ஏன் இத பண்றோம்னா, வி ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பகவான் கிருஷ்ணா. ஓகேவா? சோ நம்ம யாரோட அங்க துணுக்குன்னு கேட்டா, பகவான் கிட்ட இருந்து வெளிய வந்திருக்க ஒரு சின்ன பார்ட் நம்ம. இல்லையா? ஆமா தானே? சோ அவருக்கு நமக்கு இருக்கிற ரிலேஷன் ஓகேவா? சோ நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். ஏன் மறந்துட்டோம்? மகா மாயை கவரிங்னால மறந்துட்டோம். மெட்டீரியல் டிசைர்ஸ் இந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா? பிரகிருதினால இத மறந்துட்டோம். நம்ம வந்து அத ஆக்டிவேட் பண்ணிக்கணும். எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது? டெய்லி நம்ம நாமஸ்மரணம் பண்ணணும். ஓகேவா? ஆ எல்லாரும் எத்தன ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, ம். சொல்லுங்க. யாருக்கும் சொல்ல முடியலன்னா சாட்ல போடுங்க. நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? சோ இது மாரி ஆகுது. ஓகேவா? சோ இவங்க எல்லாம் வந்து எங்க போறாங்க? இந்த கோபிகாஸ்திரி எல்லாம் பண்ணீங்கன்னு பாத்துக்கோங்களேன். அவங்க வந்து யோகமாயா கவர்ல, அதாவது அண்டர் த புரொடெக்ஷன் ஆஃப் யோகமாயால வந்து அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அத வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஓகேவா? நம்ம தான் போயிட்டு நெறைய பேர் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது வந்து மகா மாயா. மாயையில இருக்கிறோம். இல்லூஷன்ல இருக்கிறோம். இன்னும் அறியாமையில இருக்கிறோம்ன்றது பொருள். ஓகே. சோ இவங்க எல்லாம் எங்க போறாங்க? ஒரு ஃபாரஸ்ட்க்கு போறாங்க. அந்த ஃபாரஸ்ட் வேறு பாத்தீங்கன்னா,
ஓகே. அந்த ஃபாரஸ்ட் பேர் நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த 3 ஸ்டார் எல்லாம் வந்து கிருஷ்ணர் இருக்கிறதுனால ரொம்ப பிரைட்டா இருக்குது. ஓகே. அங்க இருக்கிற ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ளவர்ஸ் குடுக்குது. அது வந்து நல்ல பிரைட்டா நல்லா பிளாசம் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து நல்ல ஸ்மெல் அரோமா வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அட்மாஸ்பியர் எல்லாம் கூலா இருக்குது. இத பார்த்தோனே கிருஷ்ணருக்கு ரொம்ப ஆயிட்டு அவர் என்ன பண்ணாரு, அவர் கையில இருக்கிற புல்லாங்குழல ஊதுறார். ஓகேவா? அந்த புல்லாங்குழல்ல இருந்து வர வைப்ரேஷன்னால என்ன பண்றாங்க, இந்த கோபிகா ஸ்திரீ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பிருந்தாவனத்துல அவங்கவங்க அவங்க வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சில பேர் அவங்க பசங்கள பார்த்துட்டு, அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் சின்ன குழந்தை இருக்கிற அம்மாலாம் வந்து குழந்தைக்கு வந்து பால் ஊட்டிட்டு இருக்காங்க. பெரியவங்களா இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, தன் வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. சில பேரெல்லாம் வந்து தன்னுடைய கணவர்களுக்கு பா பா சாப்பாடெல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் சில பேர் வந்து பசுக்கு வந்து தீனி போட்டுட்டு இருக்காங்க. சில பேர் பால் கறந்துட்டு இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, கறந்த பால் எல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க பெரிய பாத்திரத்துல. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, இந்த கலெக்ஷன் பண்ண பாலெல்லாம் வந்து காய்ச்சிட்டு இருக்காங்க. இது மாரி ஒருத்தர் ஒரு வேலைய பண்ணிட்டு இருக்காங்க. மாதாஜி, அப்புறம் இன்னும் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து வெண்ணெய் கடைஞ்சிட்டு இருப்பாங்க மாதாஜி. ஆ, ஆ. ஓகே. சூப்பர். ஓகேவா? சோ இது மாதிரி என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு கிருஷ்ணர் ஊதுற ஃப்ளூட்ல இருந்து, புல்லாங்குழல்ல இருந்து சவுண்ட் வருதுல்ல, அந்த சவுண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ஷன் குடுக்குது. சோ எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கவங்க செஞ்ச வேலைய விட்டுட்டு எல்லாம் போறாங்க. இப்ப நம்ம கூட தெருவுல ஏதாவது ஒரு ஊர்வலம் வருது, சத்தம் கேட்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வீட்ல செஞ்சுட்டு இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு அங்க போயிட்டு நின்னுப்போம் தானே? ஆமாவா? இல்லையா? எஸ் மாதாஜி. அது மாரி அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த சவுண்ட கேட்டுட்டு எல்லாம் போறாங்க. சோ, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா, பரக்கிய ரசான்னு சொல்லிட்டு இதுக்கு பேரு. ஓகேவா? சோ, அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. ஓகே. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பீஸ் ஃபார்முலா தெரியும் தானே? கிருஷ்ணா இஸ் அவர் வெல் விஷர், கிருஷ்ணா இஸ் அவர் சுப்ரீம் என்ஜாயர் அண்ட் கிருஷ்ணா இஸ் த ஃப்ரெண்ட். மறந்துட்டீங்களா? இது பகவத்கீதை கிளாஸ் லெவல் 1ல படிச்சிருப்போம் இல்லையா? சோ இந்த 3 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பீஸ் ஃபார்முலா என்ன? கிருஷ்ணா இஸ் வெல் விஷர், ஷி இஸ் த சுப்ரீம் கண்ட்ரோலர் அண்ட் ஃப்ரெண்ட். ஓகேவா? இந்த 3 விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சோ இவரெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணரோட ஸ்மைல் எப்படி இருக்கும்னா, ரொம்ப அழகா இருக்குமாம். சோ யாருக்காவது இந்த உலகத்துல வாழணும்னு ஆசை இருக்கிறவங்க, தயவு செய்து போயிட்டு கிருஷ்ணருடைய ஸ்மைல பார்க்காதீங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மைல பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடும், நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணர் கிட்ட போயிடுவீங்க. ஓகே, யூ வில் பி ஃபுல்லி கிருஷ்ண கான்ஷியஸ்ல இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது, நமக்கு இந்த பௌதிக ஆசைகள்லாம் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் இத வந்து ஸ்ரீல ரூப கோசாமி சொல்றார். ஓகேங்களா? சோ கிருஷ்ணர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் விஷ்ணு தத்வா. சோ நம்ம அவர விட்டுட்டு வேற யாரையும் வழிபடக்கூடாது. ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சில பேருனாலலாம் வந்து அங்க முடியல. ஏன்னா சில பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்றதில்ல. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சீக்கிரமா கல்யாணம் நடந்துடும். ஓகே. 7, 8 இயர்ஸ்ல எல்லாம் கல்யாணம் ஆயிடும். அப்புறம் வந்து அவங்க எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அத வந்து பெருசா நினைக்கல. எனக்கு என்ன, நான் வந்து கிருஷ்ணர மெடிடேட் பண்ணணும். அவங்க இருந்த இடத்துல வந்து கிருஷ்ணர மெடிடேட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ, ஆ இது மாரி போயிட்டே இருந்துச்சு. ஸோ, அங்கெல்லாம் போன பிறகு கிருஷ்ணர் கேட்கிறாரு, "நீங்க ஏன் இப்படி வந்தீங்க? பாருங்க காட்டுல எவ்ளோ இருட்டா இருக்குது. இங்க வந்து வைல்ட் அனிமல்ஸ்லாம் இருக்கு. பயங்கரமா இருக்குது. அது ஏதாவது கடிச்சு உங்களெல்லாம் வந்து சாப்பிட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க தயவுசெய்து திரும்பி போங்க. உங்க வீட்ல உங்க ஹஸ்பண்ட்ஸு, பசங்க, வீட்டுக்காரர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க போங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப வந்து என்ன பண்றாங்க இவங்க, இல்ல நாங்க உங்களோட நீங்க தான் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாம் வந்து வீட்ல இருக்கோம். இல்லையா? நம்ம வீட்ல இருந்தே நம்ம கடவுள வந்து சரியா வழிபட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாஸ்திரத்துல சொல்லிக் குடுத்துருக்கிற மாதிரி. ஓகே. ஸோ அப்ப இந்த இடத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, நீங்கலாம் போங்க. நீங்க வீட்ல இருந்துட்டு யூ ஜஸ்ட் திங்க் அபௌட் மீ. நீங்க என்ன பத்தி யோசிங்க. என்ன பத்தி பேசுங்க. என்ன நெனச்சுக்கோங்க. எனக்கு என்ன நெனச்சு சாண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நம்ம வந்து நவவீத பக்தி பார்த்திருக்கோம் இல்ல? ஸ்மரணம், கீர்த்தனம், ஸ்மரணம், ஷ்ரவன் யார் சொல்றீங்க இத? ஸ்மரணம், ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்கியம்,
Atma Nivedanam. ஓகே, சூப்பர் மாதாஜி. ஓகே, ஸோ இந்த விதமான பக்திய பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும், இப்ப கோபிகா ஸ்திரீகள பார்த்தோம். நம்ம எல்லாம் வந்து என்ன, இன்னும் கண்டிஷன் சோல்டா இருக்கணும். சோலா இருக்கிறோம். நம்ம வந்து லிபரேட்டட் சோலா ஆகுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், பேபி கிளாஸ் போவோம். அப்படி அப்படி பாஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், அப்புறம் செகண்டரி ஸ்கூலு, காலேஜ்ன்னு போவோம் இல்லையா? அது மாதிரி இப்ப நம்ம பக்தியில வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் வந்து நல்லா நம்ம சாதனாஸ் எல்லாம் நல்லா பண்ணி நம்ம வந்து இல்ல ப்ரோக்ரஸ் ஆகணும் நம்ம பக்தி மார்க்கத்துல. ஓகேவா? சோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த நவவித பக்திய பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் கடவுள பத்தி கேட்கணும். கேட்டத வந்து என்ன சொல்றோம், ஸ்ரவணம், ஹியரிங் இல்லையா? அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், அத வந்து நம்ம யோசிக்கணும். நான் கேட்கறதெல்லாம் வந்து வேதங்களுக்கு அகைன்ஸ்டா நம்ம பேசக்கூடாது. வேதங்கள் வந்து எழுதின யாரு? பகவான் கிருஷ்ணர் வந்து வேத வியாசரா வந்து நமக்கு எழுதி குடுத்திருக்காரு இல்லையா? சோ வேதங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாய் மாதிரி. வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்குது? கிருஷ்ணா இஸ் த சுப்ரீம் பெர்சன் சொல்லியிருக்கு. சோ அத வந்து நம்ம பிலீவ் பண்ணணும். மதருக்கு தான் தெரியும் ஃபாதர் யாருன்னு சொல்லிட்டு. அம்மா ஒருத்தவங்கள சொன்ன பிறகு தான் நம்ம ஒருத்தர அப்பான்னு கூப்பிடுறோம் இல்லையா? அது மாரி அதுல வந்து வேதம் வந்து தாய், அந்த தாய் என்ன சொல்லுது? கிருஷ்ணா இஸ் சுப்ரீம். சோ நம்ம கிருஷ்ணர வந்து வழிபடணும். ஓகேவா? வி ஷுட் ஒபே வேதாஸ். ஓகே. சோ இவர் என்ன சொல்றாரு கிருஷ்ணா? ஜஸ்ட் சரண்டர் டூ மீ அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நம்ம பகவத்கீதையில படிச்சிருக்கோம் இல்லையா? சரண்டர் டு மீன்னு சொல்லிட்டு. ஸோ சரண்டர் பண்ணணுன்றதுக்கு நமக்கு நாலேட்ஜ் வேணும். அவர் என்ன, நான் ஏன் சரண்டர் ஆகணும்? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்ச பிறகு கடவுள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வேற ஒருத்தருக்கு சொல்லணும். அத வந்து ப்ரீச்சிங்ன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ நமக்கு நல்லா இப்ப நீங்கலாம் வந்து லெவல் 1, 2 எல்லாம் அட்டெண்ட் பண்ணீங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் ஷேர் பண்ணணும். கசின்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணணும். ஓகேவா? அப்படி பண்ணாவே தட் இஸ் கால்ட் ப்ரீச்சிங். கிருஷ்ணா வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுவார். இத வந்து இவங்க எல்லாம் போய் என்ன பத்தி எல்லாருக்கும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால உங்களால இன்னும் 2 பேர் ஜாயின் ஆவாங்க இல்லையா? அப்படியே we have to pass this cycle. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நானும் என் ஃப்ரெண்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கிருஷ்ணா பத்தியே பேசிட்டு இருப்போம் மாதாஜி. அவளும் இந்த மாதிரி கீதா எல்லாம் படிக்கிறா மாதாஜி. ஓ சூப்பர், வெரி குட். சோ அப்படி என்னப்பா கிருஷ்ணர்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், he is imperishable, immeasurable. He appears in the world. நமக்கோசம் அவர் வராரு இல்லையா? நான் அந்த நம்ம எல்லாம் வந்து கண்டிஷன்டு சோலா இருக்கிறோம். நமக்கோசம் வராரு, நம்ம சஃபர் ஆகிறோம்னு சொல்லிட்டு. அவர் வரும்போது எந்த சேஞ்சும் இல்லாம இருப்பார். டிரான்சென்டென்டல் பாடியோட இருப்பாரு. பட் நம்ம பாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பாடி இல்லவா? அதன் சோ வந்து நம்ம கிருஷ்ணரை என்னன்னு கூப்பிடுறோம்? பகவான் கூப்பிடுறோம். பகவான் அப்பி. அத பகவான் வேர்டுக்கு 6 ஒப்புலசன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பகவத்கீதையில படிச்சிருக்கோம். தட் இஸ் பியூட்டி, ஒப்புலசன்ஸ், ஃபேம், ஸ்ட்ரென்த், ரெனன்சியேஷன், நாலேஜ். இது எல்லாம் அவர்கிட்ட கம்ப்ளீட்டா இருக்கு. எதுவுமே அவர்கிட்ட கொஞ்சமா இல்ல. நம்ம கூட பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சப்ஜெக்ட்ல ரொம்ப நல்லா இருப்போம். ஒரு சப்ஜெக்ட்ல கொஞ்சம் ஆவரேஜா இருப்போம் இல்லையா? பட் அவர் அப்படி இல்ல. எல்லாமே தெரியும். ஏன்னா இஸ் த கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இல்லையா? சோ அவர பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு எல்லாருக்கும் ப்ரீச் பண்ணணும். அப்படி ப்ரீச் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? முக்தி கிடைக்கும். ஏன்னா வி ஆர் பிகமிங் வெரி வெரி டியர் டு ஹிம். அவரே சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். யார் என்ன பத்தி பேசுறாங்களோ அது வந்து அவங்க வந்து எனக்கு வந்து டியர் பர்சன். அவர பத்தி நான் நல்லா ஐ வில் டேக் கேர் ஆஃப் தெம்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தெரியும் இல்லையா? ஸ்ரீல பிரபுபாதா வந்து தானே எல்லாருக்கும் போயிட்டு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு கிருஷ்ணரை குடுத்தாரு. இல்லையா? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் போயிட்டு கிருஷ்ணர குடுத்தாரு. சோ அதனால தான் நமக்கு எல்லாருக்கும் வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்த புக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி குடுத்ததுனால, நம்மளுக்கால வந்து இத படிக்க முடிஞ்சுச்சு. இல்லையா? சோ கிருஷ்ணா இஸ் த சுப்ரீம் ஸ்பீக்கர் இல்லையா? ஹி ஸ்போக்கன் பகவத்கீதா. பகவத்கீதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப் மேனுவல். ஓகேவா? சோ நம்ம கோபி லைஃப்ல என்ன நடந்துச்சோ அத நம்ம ஆளுக்கு இப்படி அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? சோ இப்ப கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். ஓகே, மறுபடியும் என்ன சொல்றாரு? நீங்கலாம் வந்து ரொம்ப ஃபார்ச்சுனேட்டு. நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? நீங்கலாம் போங்கன்னு சொன்னாரு இல்லையா? அப்போ வந்து இவங்க கோபிஸ்கெல்லாம் வந்து ரொம்ப கவலையாயிடுது. நீ என்னப்பா இப்படி சொல்ற? நான் உங்களெல்லாம் பார்க்கறதுக்கோசம் வந்தோம். நீங்க எங்கள வந்து போங்கன்னு சொல்றீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் குடுக்குறாரு. அந்த அட்வைஸ நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். சோ நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி சாண்டிங் பண்ணணும். அப்புறம் டெய்லி பகவத்கீதையில ஏதாவது ஒரு ஸ்லோகம் எடுத்து ஒரு மீனிங் ஆகுது. ஏதாவது ஒரு பேஜ் இல்ல ஹாஃப் பேராகிராஃப் ஆவது படிக்கணும். ஓகேவா? புரியுதா நான் பேசுறது? ஹரே கிருஷ்ணா. Yes, Mataji. ஓகே. சோ இத வந்து நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா கிருஷ்ணர் வந்து நம்மள வழி நடத்துறத நம்மளால பார்க்க முடியும்.
ஓகேவா? கிருஷ்ணா அது கோபிஸ் எல்லாம் இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப கவலையா இருக்கிறாங்க. சரி, ஆ நீங்க சொல்றதெல்லாம் நாங்க செய்றோம். சாஸ்திரத்தெல்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ அது மாதிரி நம்ம சாஸ்திரத்துல என்ன இருக்குதோ அத நம்பளும் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து அவர்கிட்ட வந்து இவங்கலாம் கவலையா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்றாரு, ஆ அவங்க கேட்குறாங்க. உங்கள வந்து நெறைய டிவோட்டீஸ் ப்ரே பண்ணியிருக்காங்க. ஈவன் லக்ஷ்மி தேவி எல்லாம் வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க. நீங்க எங்கள வந்து ஜஸ்ட் சர்வென்ட்டா அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. என்னவா அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க? சர்வன்டா சர்வெண்ட். நாட் லைக் ஓனர். எதுவும் இல்ல. சர்வென்ட்டா நம்ம கூட ஆட்டிட்யூட் கூட எப்படி இருக்கணும்னா, வி ஷுட் பி ஆட்டிட்யூட் வி ஷுட் ஹேவ் த ஆட்டிட்யூட் ஆஃப் சர்வன்ட் ஆஃப் சர்வெண்ட். ஹம்பிளா இருக்கணும் நம்ம கிருஷ்ணருக்கு முன்னாடி. ஓகேவா? நான் இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் யாரு? பிரபுபாதா. இல்லையா? ஸ்ரீல பிரபுபாதா. ஆ, மாதாஜி. ஆ. ஹிஸ் டிவைன் கிரேஸ் ஏசி பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதான்னு சொல்றோம் இல்லையா? அவர் சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா. ஹரி போல். சோ அவர் வந்து என்ன பண்ணாரு, அவரோட குரு யாருன்னு பாத்தீங்கன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அவர் என்ன சொல்றாருன்னா 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறாரு. நீ உன் கையில வந்து காசு இருக்கும்போது புக்க பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன பண்றாருன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கோயிலு அதெல்லாம் இல்ல. கிருஷ்ணர்னா யாரும் தெரியாது. அவங்க எல்லாம் வந்து ஒண்ணுமே தெரியாம இருக்காங்க. நீ போய் அங்க வந்து கிருஷ்ணாவ ப்ரீச் பண்ணுன்னு அப்படின்றார். இந்த 2 விஷயத்தையும் அவர் பண்ணாரு. அது மாரி கடவுள் அவரோட ஆ குருவுக்கு அவர் சர்வென்ட்டா இருந்தார். மாஸ்டர் வேர்ட் அவர் ஒபே பண்ணார். அதே மாரி தான் நம்ம கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல்ல வந்து டீச்சர் சொல்றத ஒபே பண்ணணும். வீட்ல வந்து பேரண்ட்ஸ் சொல்றத ஒபே பண்ணணும். அப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்னு எல்லாருக்கும் இருக்கு. ஓகே. மெட்டீரியல் லைஃப் எப்படி இருக்கோ, அது மாரி ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து என்ன வேதங்கள்ல சொல்லியிருக்குதோ, அத வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம வி ஷுட் பி ஹம்பிள். ஓகேவா? ஹம்பிளா இருந்து நான் என்ன பண்ணணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம வந்து கடவுளுக்கு சேவை பண்ணணும். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பத்திரம், புஷ்பம், பழம், தோயம் ஏதாவது ஒண்ணு கடவுளுக்கு ஆஃபர் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும். நம்ம வீட்ல என்ன இருக்குதோ, அத வந்து கடவுளுக்கு ஆஃபர் பண்ணணும். அதுல வந்து என்ன இருக்கக்கூடாது? நான்வெஜ் இருக்கக்கூடாது, ஆனியன், கார்லிக் எல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? அது மாரி இல்லாத விஷயங்கள வந்து கடவுளுக்கோசம் நம்ப அர்ப்பணிச்சுட்டு, நம்ப சாப்பிடணுன்றத நம்ப தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன சொல்லுது வேதங்கள? வர்ஷிப் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் லோட்டஸ் ஃபீட் ஆஃப் கிருஷ்ணா. ஓகேவா? அத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படி செய்யும்போது என்ன ஆகுது? நமக்குள்ள வந்து ஹம்பிள்னஸ் இருக்கு. நம்மகிட்ட வந்து என்ன இருக்குது? "ஓ! ஐ அம் கிரேட்" அப்படின்ற தாட் இருக்கக்கூடாது. நம்மகிட்ட ஃபால்ஸ் பிரைட் அவங்களுக்கெல்லாம் கோபிஸ்க்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா, "ஓ! கிருஷ்ணர் நம்ம கூட இருக்கிறாருன்னு" சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆட்டிட்யூட் வந்துச்சு. ஃபால்ஸ் பிரைட் வந்துச்சு. ஓகே. கிருஷ்ணர் வந்து என்ன? கேசவா இல்லவா? அவருக்கு எல்லாம் என்னென்ன ஆ க அவருக்கு எல்லாரும் நம்ம எல்லாம் நெனைக்கிறோம்னு சொல்றது அவருக்கு நல்லா இம்மீடியட்டா தெரியும். அதனால என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டா அந்த இடத்துல இருந்து டிஸப்பியர் ஆயிட்டாரு. ஸோ இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம மனசுல என்ன இருக்கக்கூடாது? ஃபால்ஸ் பிரைட் இருக்கக்கூடாது. இல்லையா? இருக்கக்கூடாது ஆ. மாதாஜி. அப்புறம் 3 திங்ஸ் விச் டேக்ஸ் அஸ் டூ ஹெல் என்ன? லஸ்ட், ஆங்கர் அண்ட் கிரீட். பேராசை இருக்கக்கூடாது, கோவம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தா நம்ம எங்க போவோம்? ஹெல்லுக்கு போவோம். நரகத்துக்கு ஆ சூப்பர் மிஷா. ஸோ அதனால அதெல்லாம் தேவையில்லாத குவாலிட்டீஸ். நமக்கு வேணாம் அது. இல்லையா? நமக்கு யார் வேணும்? குட் குவாலிட்டீஸ், டிவைன் குவாலிட்டீஸ். அத வச்சுட்டு நம்ம வச்சுட்டு இருந்தா என்ன ஆகுது? கிருஷ்ணர் ஆட்டோமேட்டிக்கா நம்ம இருதயத்துல வருவாரு. இப்ப நம்ம ஒரு டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டம்ளர் காலியா இருந்தா தான் அதுல என்ன போட முடியும்? தண்ணி போட முடியும். இல்லையா? அந்த டம்ளர் ஃபுல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல தண்ணி போட முடியுமா? இல்ல மாதாஜி. தண்ணி போட்டா என்ன ஆகும்? அந்த தண்ணி எல்லாம் வெளியே சிந்திரும் வெளிய மாதாஜி. சிந்தும். அது மாரி நம்ம இருதயத்துல இது மாரி லஸ்ட், ஆங்கர், கிரீட், ஃபால்ஸ் ஈகோ அதெல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்காங்க. நோ மாதாஜி. நோ மாதாஜி. சோ அதனால நம்ம அதெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு கிளீனா வச்சுக்கணும். அப்ப யார் வருவாரு? பகவான் கிருஷ்ணர். பகவான் கிருஷ்ணர் வந்து நம்ம இருதயத்துல இருந்து நமக்கு ஆக்சுவலி நம்ம இருதயத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, நம்ம அது சொன்னோம் இல்லையா? ஐ அம் ஸ்பிரிட் சோல். நம்ம கூட எல்லார் கூடயும் பரமாத்மா இருக்கிறாரு. மாதாஜி.
பரமாத்மா இருக்கிறாரு இல்லையா? ஸோ அப்ப வந்து அ நம்ம இன்னும் நல்லா ஆக்டிவேட் ஆயிட்டு, இந்த 3 குணத்துலருந்து நம்ம வெளிய வந்துட்டு சுத்த சத்வ குணத்துக்கு போலாம். அப்ப வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ரொம்ப நல்லா ப்ரோக்ரஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் நம்ம இந்த இடத்துலருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். ஓகே? ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. நம்ம ஓகே லைஃப்ல மாதாஜி. நம்ம வந்து ஓகே. ம். ஓகே. நம்ம லைஃப்ல கஷ்டம் வந்தாலும் நம்ம பேஜாராகக்கூடாது. சந்தோஷம் வந்தாலும் சொல்லிட்டு வந்தா கூட நம்ம ரொம்ப டான்ஸ் ஆடக்கூடாது. ஆஹான்னு அப்படின்னு சொல்லிட்டு. எதையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த டுயாலிட்டில இருந்து நம்ம வெளிய வரணும். அப்ப என்ன ஆகுது? நம்ம ஸ்டெடியா இருக்கிறோம். இல்லையா? ஸ்டெடியா இருக்கும்போது நமக்கு என்ன இருக்குது? மைண்டு கிளாரிட்டி இருக்கும். இல்லையா? ஸோ அப்ப எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து நம்ம அ சமவேத தர்ஷன பண்டிதகான்னு பார்த்திருக்கோம் இல்லையா? எல்லா லிவிங் என்டிட்டீஸ்லயும் வந்து சோல் இருக்கு. சின்ன எறும்புலேருந்து எலிஃபேண்ட் வரையும் யார் ஃபுட் போடுறாங்க அதுக்கு? நம்ம யாராவது ஃபாரஸ்ட்க்கு போயிட்டு லயனுக்கு, டைகருக்கு எல்லாம் ஃபுட் குடுக்குறோமா? நோ மாதாஜி. இல்லையா? இல்ல மாதாஜி. அப்ப யார் குடுக்குறா? யோசிச்சு பாரு. மாதாஜி ஃபாரஸ்ட் ஆபீசர். கிருஷ்ணா. கிருஷ்ணர் குடுக்குறார். ஓகேவா? எல்லா இடத்துலயும் ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் இருக்கிறது இல்ல தானே? அவங்களா ஜூ எல்லாம் வச்சிருந்தா தான் அங்க குடுப்பாங்க. வேற வைல்ட் அனிமல்ஸ் ஃபாரஸ்ட் கவர்மெண்ட் ஆபீஸ் எடுக்காத இடத்துல எல்லாம் வந்து ஃபாரஸ்ட் இருக்கு தானே? அங்கெல்லாம் வந்து யார் குடுக்குறா? ஆன்ட்டிக்கு யார் குடுக்குறா? பகவான் கிருஷ்ணர் மாதாஜி. பகவான் மாதாஜி. பகவான் இல்லையா? ஸோ ஹி இஸ் அ கிரியேட்டர் ஆஃப் எவ்ரிதிங் அல்லவா? ஸோ அதனால அவர் என்ன சொல்றோம்? அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. அதனால அவர் வந்து நம் சென்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றாரு. அதனால அவருக்கு என்னென்ன நேம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷிகேஷா. நம்ம எல்லா புலன்களும் அவர் கண்ட்ரோல் பண்றாரு. ரிஷிகேஷா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா மிசரிஸ்ல இருந்து அவர் காப்பாத்துறார். இல்லையா? இந்த ஃபால்ஸ் ஈகோ, ஆம் இல்லூஷன்ஸ் எல்லாத்துலேருந்து காப்பாத்துறாரு இல்லையா? இது தப்பு, இது கரெக்ட்ன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் வந்து நம்ம புரொடெக்டரா இருக்காரு இல்லையா? ஹரி. ஓகே. டெஸ்ட்ராயர் ஆஃப் ஆல் மிசரீஸ் இன் அவர் லைஃப். சின்ஃபுல் தாட்ஸ், ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நம்மள காப்பாத்துறாரு இல்லையா? ஸோ அப்ப எப்ப காப்பாத்துறாரு? நம்ம அவர்கிட்ட போனா தான் அவர் நம்மள காப்பாத்துவார். ஸோ அதனால ஹரின்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு டெர்ம் அதோக்ஷதான்னு சொல்றாங்க. அதோக் அதோக்ஷஜான்னா என்ன அர்த்தம்னா, இஸ் a supreme personality of Godhead transcendental to the material nature. ஸோ இந்த பௌதீக உலகத்துக்கு வந்தாலும் அவர் வந்து இந்த பௌதீக விஷயத்தினால கலங்கப்படாதவர்ன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில பார்த்துருக்கோம் நம்ம ஸ்டோரீஸ்ல. சில பேரெல்லாம் ரொம்ப என்வியஸா இருப்பாங்க. ஓகே. அவங்க என்வியஸா இருந்து அதுக்கு யார் எக்ஸாம்பிள்? ஒருத்தர் எப்பவுமே கடவுள திட்டிட்டே இருப்பாரு. ஆ அவரு யாரு? இது திரேதா யுகத்துல நடந்துச்சு. எஸ்ல ஸ்டார்ட் ஆகும் அவர் பேரு. சிசு சிசுபால் மாதாஜி. சிசுபால். சிசுபால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணர பார்த்தா பிடிக்காது. ரொம்ப பொறாம அவருக்கு. ஓகேவா? எப்ப பார்த்தாலும் இவரு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவரு யார நெனச்சிட்டு இருக்காரு? கிருஷ்ணரையே நெனச்சிட்டு இருக்காரு. கிருஷ்ணர நெனச்சரு அவர் அம்மாவுக்கு சொல்லியிருப்பார். ஓகே. நான் வந்து 100 டைம்ஸ் வந்து சைலன்ட்டா இருப்பேன். 100வது முறை மேல அவர் ஏதாவது தப்பு பண்ணா, கண்டிப்பா நான் அவர வந்து பனிஷ் பண்ணுவேன்னு சொன்னார். ஓகேவா? அவரு 100 டைம்ஸ் ரொம்ப பொறுமையா இருந்தார். ஓகேவா? சிசுபால வந்து தப்பு பண்ணிட்டே இருந்தாரு. கடவுள எதிர்த்து பேசிட்டே இருந்தாரு. அவமானம் பண்ணிட்டு இருந்தாரு. 101 ஆகும்போது என்ன பண்ணாரு? தன்னோட சுதர்சன சக்கரத்த விட்டு அவர வந்து சாய்ச்சிட்டாரு. இல்லையா? சாவடிச்சுட்டாரு. இல்லையா? அவருக்கு என்ன கிடைச்சுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாரூபிய முக்தி கிடைச்சது. அதாவது க கோ காட் கிருஷ்ணர் பாடி இஸ் கவர்டு பை பிரம்ம எஃப்ளுஜென்ஸ். ஜோதி ரூபத்துல கவரா இருக்கும். அதுல போயிட்டு அவர் வந்து மெர்ஜ் ஆறார். ஓகேவா? தப்பு பண்ணி எப்பயுமே கிருஷ்ணர வந்து தப்பா யோசிச்சுட்டு ஒருத்தருக்கு வந்து என்ன கிடைச்சுச்சு? பகவான் கிட்ட வந்து முக்தி கிடைச்சுச்சு. அதே வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கலாம் நம்ம எல்லாம். எந்த ஒரு என்வியஸுமும் இல்லாம வித் பியூர் லவ் வி நம்ம கடவுள பத்தி யோசிச்சுட்டு இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? லிபரேஷன் மாதாஜி. லிபரேஷன் இல்லையா? அது மாரி தான் கோபிகா ஸ்திரீகள்லாம் இருந்தாங்க. ஸோ நம்ம எப்பவுமே வந்து கடவுள அனுநித்தியமும் நம்ம 24/7 எப்பயுமே 365 டேஸ் யார நினைக்கணும்?
பகவான் கிருஷ்ணர். பகவான் கிருஷ்ணன் இல்லையா? சோ வந்து நம்ம வந்து சில பேர் எல்லாம் வந்து pretend பண்ணுவாங்க. கிருஷ்ணா வந்து இப்படி எல்லாம் பண்ணாரு, நானும் அப்படி எல்லாம் பண்ணலாம். அவங்கள வந்து சகஜியாஸ்ன்னு சொல்றாங்க. அது வந்து தப்பு. அது மாதிரி இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம வந்து தூரம் இருக்கணும். இத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ நமக்கு வந்து தெரியணும். ஆல் glittering things are not gold. ஆமா தானே? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு நமக்கு தெரியும் தானே? எஸ் மாதாஜி. So நம்ம Yes, எதை ma'am. பார்த்தாலும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது கரெக்டா? இது நிஜமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்புறமா தான் நம்ம எந்த ஒரு விஷயங்களை நம்ம செய்யணும். ஓகேவா? சோ இன்னைக்கு இந்த சாப்டர்ல இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. நம்ம பிரபுபாதா டிரான்ஸ்லேஷன் பண்ணி கண்டென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது புரியலையா? சோ டேக் ஹோம் மெசேஜ் என்ன பண்ணலாம்? சோ டேக் ஹோம் மெசேஜ் மாத்திரம் நம்ம சம்மப் பண்ணலாம். நம்ம லைஃப வந்து கிருஷ்ணா சென்ட்ரிக்கா வச்சு வாழணும். ஓகேவா? நம்ம வீட்லயே இருந்தா கூட நம்ம இருதயத்துல பக்தி பண்றதுனால நம்ம இருதயமே வந்து பிருந்தாவனமா மாத்திக்கலாம். ஓகேவா? பொறுமையா இருக்கணும். நம்ம கிட்ட வந்து எந்த ஆஹ் ம- 6 விதமான என்வியஸ் தாட்ஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. இல்லவா? காம, குரோத, லோப, மத, மாச்சரிய அது எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம எல்லாம் வந்து ஹியூமன் ஃபார்ம். இந்த ஹியூமன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரேர் ஃபார்ம் இல்லவா? இந்த ரேர் ஃபார்ம் கிடைச்சிருக்குது. இதனோட மெயின் கோல் பகவத தர்மம். அதாவது நம்ம கிருஷ்ணரை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம எங்க போகணும்? கோலோக்கிர விருந்தாவனத்துக்கு போகணும் இல்லவா? அதுதான் நம்மளோட நிஜமான வீடு. இது வந்து நம்ம டெம்பரரி. இது எல்லாமே டெம்பரரி. இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் இட்ஸ் டெம்பரரி. ஓகேவா? சோ வந்து நம்ம கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம தெரிஞ்ச கிருஷ்ணரை போய் வேற ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும். அது வந்து ப்ரீச்சிங்னு சொல்றாங்க. யாரெல்லாம் ப்ரீச்சிங் பண்றோமோ அவர் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சோ வி ஷுட் பி சர்வெண்ட் ஆஃப் த சர்வெண்ட். அந்த மைண்ட் இருக்கணும். ஹம்பிளா இருக்கணும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கிட்ட என்ன இருக்கக்கூடாது? ஃபால்ஸ் ப்ரைட் இருக்கக்கூடாது. இருந்தா கிருஷ்ணர் வந்து நம்ம கிட்ட வர மாட்டாரு. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Okay, Mataji. ஓகே மாதாஜி. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? No, Mataji. இல்ல Mataji. ஓகே மாதாஜி எனக்கு டவுட் இருக்கு மாதாஜி. கேளுங்க அம்மா, மாதாஜி எனக்கு 2 டவுட் இருக்கு. கேளுங்க. மாதாஜி கிருஷ்ணருக்கு ஏன் மாதாஜி பகவான் பேர் வந்துச்சு? அவருக்கு 6 ஒப்லசன்ஸ் இருக்குமா. அவர் பகவான் வேர்டுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 ஒப்லசன்ஸ், அதாவது பியூட்டி, ஓகே, நாலேஜ், ஃபேம், ஸ்ட்ரென்த், ரெனன்சியேஷன். இது எல்லா 6 செல்வ வளங்களும் பாத்தீங்கன்னா அவர் ஒருத்தர் கையில தான் வந்து ஃபுல்லா இருக்குது. வேற யார் கையில அது மாதிரி இல்ல. நம்ம கையில நம்ம பாக்குறோம், ஒருத்தர் வந்து ரிச்சா இருந்தா அவர் கையில பியூட்டி இருக்காது, பியூட்டி இருந்தா அவர் கையில நாலேஜ் இருக்காது, எல்லாமே இருந்தா ஸ்ட்ரென்த் இருக்காது, வீக்கா இருப்பாரு. எல்லா செல்வ வளங்களும் அவர்கிட்ட ஃபுல்லா இருக்குது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சாந்திப்பினி ஆஹ் அவர் வந்து அந்த பகவான் வேர்டு கொடுத்திருக்காரு. பகவான் வேர்டு வந்து கிருஷ்ணருக்கு மாத்திரம் தான் யூஸ் பண்ணணும், வேற யாருக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இப்பெல்லாம் தெரியாம நிறைய பேரு பகவான் சொல்லிட்டு வேறவருக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. இந்த வேர்ட கடவுளுக்கு கொடுத்தது வந்து பராசர முனி. பராசர முனி வந்து பகவான் வேர்டு வந்து கிருஷ்ணருக்கு கொடுக்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். மாதாஜி கிருஷ்ணர் சொன்னாங்கல்ல மாதாஜி போர்ப்படையில, சொல்லுங்க என்ன சொன்னாங்க? கிருஷ்ணர் சொன்னதெல்லாம் எப்படி மாதாஜி ஸ்லோகமா பக்தி வேதாந்த சுவாமி எழுதுனாங்க? அதுவா? அவரு அது ஆக்சுவலி சான்ஸ்கிரிட்ல பேசினாங்க. ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பகவத்கீதை வந்து சூப்பர் கொஸ்டின்மா. வெரி குட். நீ எத்தனாவது படிக்கிற? மாதாஜி 4th to 5th. ஓகே, நவ யூ ஆர் இன் 5th ஸ்டாண்டர்ட். ஜிஷ்ணுவா? எஸ் மாதாஜி. ஓகே. சோ இந்த பகவத்கீதா குருஷேத்திர போர் இருக்குது இல்லையா? அது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்துதான் அர்ஜுனனும் வந்து பகவான் கிருஷ்ணரும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஓகே. சோ என்ன சொல்றாரு? அப்ப எதிர்க்க இருக்குதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரிலேட்டிவ்ஸ், என்னோட தாத்தா, என்னோட மாமா எல்லாம் இருக்காங்க. நான் அவங்களெல்லாம் போட்டு சண்டை போடல, எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்றாங்க. அதனால வர்ற கிங்டம் எல்லாம் எனக்கு வேணான்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இல்ல நீ வந்து சத்திரியன்னு,
நீ உன் வேலையை செய்யணும்னு சொல்றாரு. ஓகேவா? அப்போ வந்து அவரோட டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கோசம் 2 பேரும் டிஸ்கஷன் பண்றாங்க. அப்பெல்லாம் வந்து இப்ப பேசிட்டு இருக்கிற லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். ஓகேவா? சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். அது வந்து 45 மினிட்ஸ் டிஸ்கஷன் நடக்குது. ஓகே. அது வந்து ஆல்ரெடி வேதவியாசர் இந்த சான்ஸ்கிரிட்ல எழுதி வச்சிருந்தாரு. நம்ம பிரபுபாதா வந்து அதெல்லாம் வந்து நமக்கு எல்லாருக்கும் சான்ஸ்கிரிட் தெரியாது தானே? ஓகே. எல்லாருக்கும் ஈஸியா தெரியணும், எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்கோசம் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல எழுதினாரு. இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண பிறகு எல்லாரும் ஒரு ஒரு லாங்குவேஜ்ல லீடர் கிரேட் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து அந்த கரெஸ்பாண்டிங் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே மாதாஜி. உங்க டவுட் கிளியர் ஆச்சா? எஸ் மாதாஜி. ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த இது ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாமா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு தானே? Yes, Mataji. எஸ் மாதாஜி. Thank you everyone for coming. Hare Krishna. So next week நம்ம இதே டைம்ல மீட் பண்ணலாம். ஓகே. வாஞ்சா கல்பத்தருப்யஸ்ய கிருபா சிந்து பயவச்ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. அனந்த கோட்டி வைஷ்ணவ பிருந்த की जय. नामाचार्य हरिदास ठाकुर की जय. श्रील प्रभुपाद की जय. निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा to everyone. Okay. Hare Krishna Mataji. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. So next week meet பண்ணலாம். Bye. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா Hare Krishna மாதாஜி. Mataji. Hare Krishna.